Assalamualaikum. Hi, hello friends. வணக்கம். வெல்கம் பேக் டு ஷிஃபா ஸ்வீட் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி மாவு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது இட்லி நல்லா சாஃப்ட்டா வரதுக்கு மாவை நம்ம வந்து எப்படி எந்த பக்குவத்துல என்ன ரேஷியோல வந்து அரிசி உளுந்து அதெல்லாம் போடுறதுன்றதாங்க இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சில டிப்ஸோட சின்ன குட்டி டிப்ஸோட எப்படி அரைக்கணும்ன்றத டீடைலா இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், இல்ல ஆல் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஆன் பண்ணி விடுங்க. நான் எந்த வீடியோ ஃபியூச்சர்ல போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இந்த தாங்க மெஷரிங் கப் என்கிட்ட இருக்கிறது, நம்ம ஆளாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இது வந்து 200 கிராமோட ரேஷியோ. அதாவது இந்த ஒரு கப் வந்து எனக்கு 200 கிராம் கிடைக்கும். நான் இதில் வந்து பொதுவாக 5 கப்பு இப்போ யூஸ் பண்ணுறேங்க. மோஸ்ட்டாக நான் ஒன்ஸ் ஆட்டும் போது ஒன் கேஜிக்கு ஆட்டி வச்சுப்பேன், இல்லைனா 1.5 கேஜி ரைஸ் போட்டு ஆட்டி வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 1 கேஜியில் தான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க. நான் வந்து உதயம் பிராண்டோட இட்லி அரிசி விற்கிது, நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த இட்லி அரிசி இருக்கோ குண்டரிசி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 கப்பு வந்து அரிசிக்கு 1 கப்பு வந்து உளுத்தம் பருப்பு போடணும். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பு தாங்க, வேறு எந்த கப்பும் மாற்றக்கூடாது. பெரிய கப்போ சின்ன கப்போங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற கப்புக்கு நீங்கள் 5 கப் வந்து நீங்கள் அரிசி எடுக்கிறீங்கன்னா, இட்லி அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேஷியோ, அதாவது அதுக்கு ஒரு பங்கு வந்து நீங்கள் உளுந்து எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் 1 to 2 ஸ்பூன் வந்து வெந்தயத்தை எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு சின்ன டம்ளர்லையோ இல்லை பவுல்லையோ. இது நல்லா நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா 5:1 ரேஷியோ. 5 பங்கு வந்து அரிசி, 1 பங்கு வந்து உளுந்து, ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம். நான் வந்து பொதுவாக பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு இப்படி அரைக்கிறதே நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இட்லி மாவு சரியாக வரலன்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அரிசியை வந்து நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிக்குங்க. நான் பொதுவாகவே நல்லா கழுவி அது ஒயிட் ஆகிற வரைக்கும் நல்லாவே கழுவிடுவேன். கழுவிட்டு குடிக்கிற தண்ணியில் நான் ஊற வைக்கிறேங்க. இதை நல்லா கையில் நல்லா அழுத்தி கொடுத்து வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் தூசி எதாவது இருந்துச்சுன்னா போயிடும். கழுவிட்டு குடிக்கிற தண்ணி, நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி, குடிக்கிற தண்ணி எது இருக்கீங்களோ அதில் ஊற வச்சுக்கோங்க. உளுந்தையும் நான் கழுவிட்டேன், அரிசியும் கழுவி நான் ஊற வச்சிட்டேன். ஒரு 5 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்க்கலாம். ஒரு 5 ஹவர்ஸ் ஊறினாலே போதும். நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 3 மணி அந்த மாதிரி நான் ஊற போட்டேன். 2 மணி 3 மணிக்கு ஊற போட்டேன்னா ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைம்லலாம் நான் மோஸ்ட்டாக ஆட்டிடுவேன். ஆட்டிட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அது வந்து விட்டுட்டு மறுநாள் நான் வந்து இட்லிக்கோ தோசைக்கோ நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம உளுந்து பார்த்திங்கன்னா டபுள் சைஸ் ஆகிடுச்சு. உளுந்து மோஸ்ட்டாக உதயம் உளுந்து வந்து நல்லா ஒரு உங்களுக்கு அந்த டபுளாக வரும் நல்லா அதை ஆட்டும் போதே. இல்லை நீங்கள் எந்த உளுந்து வேணால் போட்டுக்கலாம். அதில் ஏதாச்சும் இந்த கருப்பு ஏதாச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துருங்க. வாஷ் பண்ணி ஊற வச்சதுக்கு அப்புறமும் நான் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணுவாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கிரைண்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நான் நல்லா வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெந்தயத்தை ஆட் பண்ணிட்டேன். வெந்தயம் வந்து ஒரு 2 சுற்று ஒரு நிமிஷம் நல்லா அரைச்சப்பறம் நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தில் தண்ணி இல்லாமல் ஜஸ்ட்டு உளுந்து மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. உளுந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. உளுந்து போட்ட அப்புறமா எல்லா உளுந்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்ட அப்புறமா ஒரு கப் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி விட்டுட்டிங்கன்னா அது பேசாமல் அரைச்சிட்ருக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு ஆகிடும். நாம் எடுத்து வச்சுருந்த அந்த 1 கப் உளுந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்துட்டேங்க. சேர்த்து நம்ம தண்ணி நம்ம 1 கப் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி நல்லா உபரியாக சூப்பராக அப்படியே பெருசாக அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு அப்படியே பொங்கி வரும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுனாலே உங்களோட இட்லி நல்லா வரும்ன்றது நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா எந்த நல்லாவே அரைச்சிருச்சு. நீங்கள் எதுக்கோ ஒரு தடவை நல்லா பாட்டம்லேருந்து ஒரு தடவை 2 தடவை அப்படியே கை வச்சு இழுத்து விட்டிங்கன்னா கீழே ஒரு 2-3 உளுந்து சப்போஸ் அரைக்காமல் இருந்துச்சுன்னா அதுவும் அரைஞ்சிரும். நல்லா கீழேருந்து எடுத்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு மூடி விட்டுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பியும் நான் பார்த்தேன் எல்லாமே அரைஞ்சிருச்சு. எங்கேயுமே ஒரு உளுந்து கூட அரையாமல் இல்லை. அப்போ வந்து நீங்கள் எந்த பவுலில் வந்து வைக்க போகிறீங்களோ, பவுலோ இல்லை பக்கெட்டோ, நீங்கள் எதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அதில் வந்து வச்சுக்கோங்க. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் தாங்க வைப்பேன். நல்லா ஒரு ஆழமான பிளாஸ்டிக் பக்கெட்டில் தாங்க நான் ஃபஸ்ட்டு மாவெல்லாம் வலிச்சு வச்சுருவேன். நான் வலிச்சு வச்சுட்டேன் ஒரு பக்கெட்டில். இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணலாம். நல்லா ஒரு ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 2 தடவை நல்லா கழுவுன ரைஸ் தான், நல்லா கழுவி வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஸ்மெல்லும் வராது. உங்களுக்கு நல்லா ஒரு 1 வீக் ஸ்டோர் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு அந்த கலர் எதுவும் சேஞ்ச் ஆகும், நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். நீங்கள் அரிசி ஒரு 2 கை ஆட் பண்ணும்போதே கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. ஏன் இந்த தண்ணி ஆட் பண்ணுறோன்னா இது ஒரு சின்ன டிப் தான். சம்டைம்ஸ் அந்த மிஷின் வந்து நம்ம கிரைண்டர் இருக்கு இல்லையா, அது சுத்தாமல் ஸ்டக் ஆகி நின்றோம். கிரைண்டர் அப்படி நிற்குங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி நான் மிடில் ஊற்றிட்டு நான் வந்து போட்டுருவேன்.
அப்படி உங்கள் மிஷின் வந்து ப்ராப்ளம் இல்லை, அதாவது உங்கள் கிரைண்டர் வந்து ப்ராப்ளம் இல்லைனா பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக அரிசி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். என்னோடய கிரைண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 கை போட்ட உடனே அப்படியே ஸ்டக் ஆகிற மாதிரி நிற்கும், நம்ம அந்த கிரைண்டரை சுற்றி விடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். தண்ணி வந்து ஊற்றிட்டு கடைசியாக நம்ம அரிசியெல்லாம் போட்டுட்டு தண்ணி இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாருங்கள், இவ்வளோ வாட்டரியாக இருக்கும், இவ்வளோ வாட்டரியாக தான் இருக்கும். நீங்கள் அரைச்சி முடிச்சோடனே கரெக்டாக நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. நீங்கள் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக வந்து உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா கை வச்சு அழகாக உதறுவேன். நடுவில் ஒரு 10 மினிட்ஸ் நடுவில் வந்து கை வச்சு நல்லா வலிச்சு விடுங்க. மாவு வந்து நம்ம இது கை வச்சு வலிக்க முடியாது. உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கை வச்சு வலிச்சு நம்ம அந்த பக்கெட்டில் போட்டோம். ஆனால் ரைஸை மட்டும் நம்மளால் கை வச்சு அது அப்படியே ஒழுகும் நம்மளுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம முடிஞ்சு போச்சு இல்லையா, கிரைண்டரை தூக்கி அப்படியே நம்ம வந்து நான் பக்கெட்டில் கொட்டிட்டோங்க. அதை காமிக்க மறக்க, அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. அரிசி அரைச்சதையும் நான் அதே உளுந்து கூடியே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுதான் இந்த மாவு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹேண்டை வரைக்கும் நல்லா முட்டி கை வரைக்கும் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது அடியில் அந்த ரைஸும் சரி உளுந்தும் சரி நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு வந்து அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பாட்டம் ரிம்மில் போய் உட்காந்துக்கும். அதனால் நல்லா கீழே அடியில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது பொதுவாக சால்ட் போட்டு வச்சுருவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பசங்க வீட்டில் நீங்கள் இல்லாத டைமில் உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை சடனாக சுடணுன்ற போது உங்களுக்கு சால்ட் போட்டு வச்சிட்டேன். ஈஸி. சால்ட் போட்டு வச்சுட்டா புளிக்காதுன்னு கூட சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம். நான் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க. நான் இது ஆட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு 8:30 ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சு மூடி வைக்கும் போது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. அதனால தான் எப்போயுமே பெரிய பக்கெட்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி போட்டு நீங்கள் சின்ன பக்கெட்டில் வைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி வலிஞ்சு கீழே ஊற்றிடும். அந்த மாதிரிலாம் நிறைய தடவை எனக்கு ஆகியிருக்கு. அதனால் பொதுவாக பெரிய பக்கெட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் பெரிய பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு எந்த பாத்திரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த சில்வர் வெசல் இருக்கு இல்லையா, இது ஒரு மூடி போட்ட ஒரு பெரிய ஒரு டப்பரா தாங்க. அதில் தான் நான் போட்டு எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இது இல்லைனா ஒரு டப்பர் வேர் டப்பா இருக்குது எங்கிட்ட, அதில் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த டப்பா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதுக்காக வைப்பீங்களோ அந்த டப்பாவில் நீங்கள் வந்து நல்லா திருப்பி மார்னிங் திருப்பி நல்லா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பூன் வச்சோ கை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை அந்த டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம இட்லியோ தோசையோ சுட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள், நான் இட்லி சுட்டு காமிக்கிறேன். ஒரு சின்ன டிப்புங்க, இட்லி நீங்கள் சுட போகிறீங்கன்னா ஒரு 1/2 hour to 45 minutes முன்னாடியே மாவை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு இட்லி வந்து கொஞ்சம் கல்லாகாமல் சாஃப்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருக்காது. அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த ரொம்ப கூலிங்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஒரு 1/2 hour to 45 minutes முன்னாடியே இட்லியை வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி இப்படி கரைச்சி அப்படியே வச்சுருங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்புறம் இட்லி வந்து நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருக்கணும். லைட்டாக ஒரு 3 ஸ்பூன் கிட்ட அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாக ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இட்லி பிளேட்டில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணிடலாம். அதாவது எண்ணெய் ஊற்றி தடவி நம்ம மாவு ஊற்றுறதுக்கான ரெடி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிடலாம். சில பேர் துணி போட்டு பண்ணுவாங்கங்க. துணி போட்டு பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். ஒரு ஒயிட் துணி நல்லா கிழிச்சு அந்த இட்லி பிளேட் மேலே போட்டுட்டு நீங்கள் ஈர தண்ணி நினச்சிட்டு பண்ணுவாங்க. நான் பொதுவாக இப்படி தாங்க பண்ணுவேன். ஆயில் க்ரீஸ் பண்ணி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் இட்லி வந்து ஒரு கரண்டி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னோடய இதில் வந்து 10 வருங்க இட்லி. நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இட்லி பிளேட்டை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வச்சுட்டு நம்ம மூடி விட்டுடலாம். மூடி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 15 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி சூப்பராக ஆகிடும். நீங்கள் டைம் நோட் பண்ணிக்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா 15 minutes டைம் நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஈர தண்ணியில் கை தொட்டுட்டு டச் பண்ணிங்கன்னா மாவு கையில் டச் தொடாமல் வரணும். மாவு கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இட்லி வந்து இப்போ வெளியில் எடுத்துடலாம். எப்படி வந்துருக்குறது காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு சின்ன டிப்ங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாத பிக்னஸ்க்காக சொல்கிறேன். இட்லி வந்து வெளில எடுத்து வச்ச உடனே எடுக்கக்கூடாதுங்க. அப்புறம் அந்த இதில் பிளேட்லேருந்து சரியாக வராது. ஒரு 2 minutes எல்லாம் வெளியில் இப்படி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு ஸ்பூனையோ இல்லாட்டி ஏதாச்சும் ஷார்ப்பான கொஞ்சம் ஆப்ஜெக்ட் வச்சு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுங்க. ஸோ பிளேட்லேயும் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அழகாக சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா ஒயிட்டாகவும் வந்திருக்கு பாருங்கள். நான் பேக்கிங் சோடாவோ எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம அரைச்ச மாவில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி உப்பு நான் ஆக்சுவலி அப்போவே ஆட் பண்ணிட்டேன். அதை நான் வந்து ஊற்றி வச்சிட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குன்னு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து இட்லி மாவு அரைப்பீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வேறு மெத்தடில் அரைக்கிறீங்கன்னா அதையும் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வரலன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நம்ம சேனல்லேருந்து ஏதாச்சும் ஒரு ரெசிபியோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு பிக் எடுத்து எனக்கு மெயில் ஐடிக்கு அதை சென்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.